கலைஞர் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு ஒரு இடஒதுக்கீடு வழங்கினார் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக பிள்ளைய கல்லூரியில படிக்க வைங்க, நான் மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். அன்னைக்கே பொம்பளை பிள்ளைங்க தரிசி வீட்டோட வைக்காதீங்க, 8வது வரைக்கும் படிக்க வைங்க, நான் 5000 ரூபாய் தரேன், 10வது வரைக்கும் படிக்க வைங்க, திருமண உதவி 15000 ரூபாய் தரேன், 12வது வரைக்கும் படிக்க சொல்லுங்க 25000 ரூபாய் தரேன் என்று கலைஞர் இன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அதற்கான புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பிள்ளைய 12ஆம் வகுப்போட நிறுத்திடாதீங்க, கல்லூரியில் நீங்க சேர்த்து விடுங்க, நான் மாசம் அந்த பிள்ளைக்கு நான் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். அன்றைக்கு சத்தான உறவை நம்முடைய முத்தமிழ் கலைஞர் முட்டையோடு வழங்கினார் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்ற காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்களே, அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பது நீங்களாம் மறந்திருக்க கூடாது. ஆக கலைஞர் அன்னைக்கு என்னென்னலாம் செய்தாரோ அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்து கொண்டிருப்பவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்.